என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நேற்றுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமாவே ஸ்மாக்டவுனை டேப் பண்ணிட்டாங்கப்பா. நேற்றுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால அதை போட முடியலை. சரி, அந்த ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அண்ட் புதிய ரிட்டர்ன்ஸ்லாம் இருந்தது அண்ட் எழுதுறண்ட அமெரிக்கானோ இப்போ புதுசாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அது யார் மற்றும் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தெலுங்கில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸுக்கு நேற்றுக்கு பிறந்த நாள். ஆக்சுவலி நேற்றுக்கு ரா தான் நடந்தது. ரா முடிஞ்சதுக்கு அப்புறமாவே ஸ்மாக் டவுனை டேப் பண்ணிட்டாங்க. கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் கிங்காக மாறின கோடி ரோட்ஸ் நேற்றுக்கு வந்தார் ஸ்மாக் டவுனுக்கு. அதாங்க நேற்று ரா முடிஞ்ச உடனே ஸ்மாக் டவுனை டேப் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்தார். கோடி ரோட்ஸுக்காக ஜே ஊசோ, அவருடைய நெருங்கிய நண்பன் பாலிக செயலியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஜே ஊசோ, ஒரு பர்த்டே கேக்கை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா வித்தை காட்டி நம்ம வந்து கோடி ரோட்ஸுக்கு கேக்கை வெட்டலான்னு பார்க்கும்போது வழக்கம் போல் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டிங் அடிச்சிருப்பார் போல இருக்குது. கீழே கேக் விழுந்துருச்சு. கேக் விழுந்து நாசமாக போயிடுச்சு. ஆனால் கோடி ரோட்ஸ் பண்ண விதம் வந்து அப்சல்யூட்லி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது கேக்கு கீழே விழுந்துருச்சு. ஸோ அந்த கீழே விழுந்த கேக்கை அப்படியே வாரி எடுத்து எனக்கு ஆசையாக கொண்டு வந்திருக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வாரி வலிச்சு எடுத்து வச்சுட்டு வழக்கமாக பர்த்டேன்னு என்ன பண்ணுவோம், கேக் எடுத்து மூஞ்சில் வாருவோம். ஆனால் கோடி ரோட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி ஜான்சனா மாதிரில, ஸோ அவர் வந்து நாளாக என் மூஞ்சில் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜே ஊசோ மூஞ்சில் அப்பதுக்கு போகிறாரு. ஆனால் ஜே ஊசோ தான் வாங்கி தந்தார். ஜே ஊசோ சொல்கிறாரு ஃபேன்ஸ் மத்தியில் கேக் எடுத்து அவன் அப்போன்னு. ஸோ கோடி ரோட்ஸ் அப்போ அந்த கேக் எடுத்து அவருக்கு மூஞ்சில் அவரே அப்பிக்கிட்டாரு. ஸோ பர்த்டே ஃபங்க்ஷனாக இதுதான், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் பண்ணியிருக்காரு. கைஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? இது வரைக்கும் நான் என் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டி கொண்டாடினது கிடையாது. ஒரே ஒருக்கா காலேஜில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டினாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரிலாம் வெட்டினது இல்லை. ஆசை தான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த வாரம் 2 ரிட்டர்ன்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு ட்ரிஸ்டேஷஸ் வந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, குயின் ஆஃப் தி ரிங்கை வின் பண்ணியிருக்கிற ஜேட்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து ட்ரிஸ்டேஷஸ் கூட ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படும் போது அந்த இடத்துக்கு ஸ்டிஃப்னி ஸ்டேஷன் வந்திருப்பாங்க. டிஃபினியை பார்த்து நான் சம்மர் ஸ்லாமில் மோதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்டிஸ்டேட்டஸ் எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறாங்க? சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்கிற எவல்யூஷன் பேப்ளியில் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக நான் மோதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ட்ரிஷாக்கா இருக்கிறாங்கல்ல, டிஃபினிக்கு அகேன்ஸ்டாக எவல்யூஷன் பேப்பரில் எனக்கு உமன்ஸுக்கான சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு நம்ம கேட்கறது கரெக்டு தான். எஸ், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. பட் நான் WWE இது அஃபிஷியலி ஒரு போஸ்டராகவே இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஸ்டேட்டஸுக்கும் டிஃபினி டெஸ்ட்டுக்கும் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் எவல்யூஷன் நடக்க போகுது. இதில் வெற்றி பெறவங்க தான் ஜேட் கார்கில் கூட சம்மர் ஸ்லாமில் மோத போகிறாங்க. இதை அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து இப்போ கிங்காக மாறிட்டார்ல. ஆக்சுவலி பர்த்டே கேக் செலிப்ரேஷன் நடந்தது ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா. அது முடிஞ்சு ஸ்மாக்டவுன் முடிஞ்சில் அதுக்கப்புறமா நடந்தது. ஸ்மாக்டவுனில் கோடி கிங்காக மாறிட்டார்ல, அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ராண்டி அட்டன் ரிங்குக்கு வந்திருப்பார். ரிங்கில் வந்து சரி நீ இப்படிலாம் பண்ண, பட் இருந்தாலும் என் நண்பன் உனக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு திடீர்னு நம்ம ட்ரூ மேக்கின்டையர் சர்ப்ரைஸ்லி ரிட்டர்ன் ஆகிட்டார். ட்ரூ மேக்கின்டையர் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இன்ஜுரினால தான் WWE விட்டு போனார். இப்போ அவருக்கு இன்ஜுரி கியூர் ஆகிட்டான். ஸோ அதனால் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு சர்ப்ரைஸாக ட்ரூ மேக்கின்டையர் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. நான் பாரு, கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் கிங்குக்கான டோர்னமெண்ட் இருந்தால் கிங் ட்ரூவாக நான் இருப்பேன், நான் வந்து யூனிவர்சல் சாம்பியனுக்காக ஜான்சனா கூட மோதி இருப்பேன் அப்படின்னு கோடி ரோட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். ராண்டி அட்டன் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கு ஆர்கேஓ போட்டிருக்காரு. அந்த ஃபுல் செக்மெண்ட்டை பார்த்தா தான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரூ மேக்கின்டையருக்கும் ராண்டி அட்டனுக்கும் இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா WWE பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்களாம். அதாவது WWE சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஆல்ரெடி கோல்டுபர்கோட மேட்சும் செத்ரோலின்ஸோட மேட்சும் 2 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3வது மேட்சை பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நாங்கள் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டா இல்லாட்டா பேப்பரி லெவல் மேட்சான்னு தெரில. கன்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே பெருசாக இருக்குது மேட்ச் எல்லாம். ஆனால் பேப்பரில் பார்த்தா சிறுசாக இருக்குது. என்னத்தான் சொல்ல. அதுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா அந்த உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக ஸ்மாக் டவுன் சைடு ஒருத்தரை செலக்ட் பண்ணுவோம்ல, அதுக்காக ஒரு டாக் டீம் மேட்ச் நடத்திருக்கிறாங்க. கீழே படுத்து கிடக்கிறத பார்த்தா நம்ம நயா ஜாக்ஸ் அக்காமா இருக்குது. மேபி அவங்களுடைய பார்ட்னராக பார்த்தீங்கன்னா கேண்டிஸ் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் அப்படிங்கிறது தெரில. இதில் நம்ம ஷார்லட் ஃப்ளேர் மற்றும்
அலெக்சா பில்ஸ் வந்து உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு கண்டெண்டர் மேட்சுக்காக விளையாடி இருக்கிறாங்க. இதில் அலெக்சா பில்ஸ் அண்ட் ஷார்லட் ஃப்ளேர் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஷார்லட் மற்றும் அலெக்சா பில்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்டிப்பிடிச்சு அவங்க நட்பை பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. காய்ஸ், இந்த டீம் உருவாகிறதுக்கு தான் WWE இவ்வளோ நாள் ஸ்டோரியை டெவலப் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நம்ம WWE சாம்பியன்ஷிப்புக்காக உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக ஸ்மாக்டவுன் சைடில் இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஷார்லட் ஃப்ளேர் மற்றும் அலெக்சா பில்ஸ். சோலோ சிக்காவா பிராண்ட் நியூ யுனைடெட் சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ ரசிகர்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் யுனைடெட் சாம்பியன் ஆகிட்டேன் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணதுக்காக ஒரு பிளட் லைன் செர்மனி நடந்திருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா டாங்கா லோலா மற்றும் ஹிக்கிலியோ, அவர் பேர் என்னது, டாலா டாங்காவா, சரி, இவங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜேக்கப் ஹார்ட் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை அடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலி சோலோ சிக்காவுக்கும் ஜிம்மி ஊசோக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான்னு தெரில, மேபி நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டும் இன்டர்ஃபியர் ஆகிருக்காரு. ஸோ ஜேக்கப் ஹார்ட்டும் ஜிம்மி ஊசோ இவங்க 2 பேர் இருந்தாலும் இப்போ நம்ம சோலோ சிக்காவா கிட்ட 4 பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் டாலா டாங்கா ரொம்ப ஹைட்டான ஆள். சோலோ சிக்காவா எதுவுமே பண்ணல. மிந்து பெட் லைனில் இருக்கும்போது எப்படி சக ரெஸ்லர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இதில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஷீல்டோட ஃபினிஷர் இருக்குல்ல, அதே மாதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஜேக்கப் ஹார்ட்டுவை டேபிள் மேலே தூக்கி போட்டு ஜேக்கப் ஹார்ட்டுவை டாக் ஆஃப் சாட்டு ஆகிட்டாங்க. ஜேக்கப் ஹார்ட்டுக்கு சமாதியே கிட்டிட்டாங்க இந்த வாரம் ஸ்மாக்டவுனில். ஸோ ஜேக்கப் ஹார்ட்டுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் உதவி தேவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி ஜிம்மி ஊசோ ஜேக்கப் ஹார்ட்டுவை அடித்து சோலோ சிக்காவா டீம் வந்து ஒரு கெத்து காட்டியிருக்கிறாங்க இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில். WWE போன வாரம் ராலை பார்த்தீங்கன்னா ஜேகேபிளுக்கு ஆல்ரெடி ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டுட்டு அந்த ஷோல்டர் இன்ஜுரியை பார்த்தீங்கன்னா பென்டானால உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ராலை WWE காட்டியிருப்பாங்க. இந்த வாரம் ராலை அஃபிஷியலி சொல்லிட்டாங்க ஜேட் கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது, அவர் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேள்வினா, இந்த எல் கிராண்டோ அமெரிக்கானோ அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுறது ஜேட் கேபிள் தான். இப்போ இவருக்கு இன்ஜுரினா எல் கிராண்டோ அமெரிக்கானாவும் இன்ஜுரி தானே. ஆனால் எல் கிராண்டோ அமெரிக்கானா வந்து இப்போ WWE ஸ்பீட் சாம்பியனாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது ஜேட் கேபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி WWE மென்ஷன் பண்ணி ஸோ அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. WWE பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். எல் கிராண்ட் அமெரிக்கா மாதிரியே இன்னொருத்தரை உருவாக்கும், அதாவது ஜேட் கேபிள் வர வரைக்கும் இன்னொருத்தருக்கு மாஸ்க் போட்டு சண்டை போட்டு எல் கிராண்ட் அமெரிக்கா ஸ்டோரியில் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வாய்த்தவர் நம்ம லுட்விக் கேசர். ஆக்சுவலி லுட்விக் கேசர் வந்து ஒரு அமெச்சூர் ரெஸ்லர்னா நல்லா பறந்து சண்டை போடுறது மட்டும் இல்லை, காப்பி அடித்து சண்டை போடுவாங்க. அதாவது இப்போ எல் கிராண்ட் அமெரிக்காவோட மூவ் இப்படி தான் அப்படின்னா அதே மாதிரி நடப்பார், அதே மாதிரி காப்பி பண்ணுவார். அவருடைய மூவிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குந்தர் மாதிரியும் நடப்பார், அதர் சிங் மூலியம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவும் நடப்பார். ஸோ அப்படிப்பட்ட பன்முகம் திறமை கொண்டவர் தான் லுட்விக் கேசர். பட் ஆனால் ஜேட் கேபிள் பார்த்தீங்கன்னா 5.6 அடி, இவர் 5.8 அடி, அதாவது 2 இன்ச்சு அதிகமாக இருப்பார் அண்ட் ஒல்லியாக இருப்பார். ஜேட் கேபிள் கொஞ்சம் உடம்பு இருச்ச மாதிரி இருக்கும். இந்த வாரம் அது மட்டும் இல்லை மண்டையும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல் கிராண்டோ அமெரிக்கானா வந்து பேக் ஸ்டேஜில் பேசும்போது வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இது எல் கிராண்டோ அமெரிக்காவில் கிடையாது, எல் கிராண்டோ லுட்விக் கேசருக்கு தான் WWE பார்த்தீங்கன்னா இந்த எல் கிராண்டோ அமெரிக்கானோ கேரக்டருக்கான மாஸ்கை போட்டு விட்டுருக்குறாங்க. என்ன ஒரு விஷயம் தெரியுமா, கொஞ்சம் மாஸ்கை சின்னதாக படிச்சிருக்கான், இல்லாட்டா எல் கிராண்டோ அமெரிக்கானா முழுசாக சட்டை போட்ட மாதிரி காட்டிருக்கலாம். ஏன்னா லுட்விக் கேசர் கொஞ்சம் உடம்பு கம்மி அண்ட் முகம் வந்து சின்னது, ஏதோ பூனா மண்டையில் மாஸ்க் போட்ட மாதிரி இருந்தது. அதாவது நம்ம ஜேட் கேபிளுக்கு தெரியுங்க மாஸ்க் அப்படியே முகம் வித்தியாசமாக, ஆனால் இவருக்கு முகமே வித்தியாசமாக இருக்குது. சரி, ஜேட் கேபிள் வர வரைக்கும் இவர் தான் எல் கிராண்டோ அமெரிக்கானோ. லுட்விக் கேசர் உன்னை என்னெல்லாமோ நினச்சையா, கடைசியில் இப்படி ஆகிட்டேயா, பரிதாபமாக இருக்கே உன்னை பார்த்தா. 24 தடவை ஹெவி வெயிட் சாம்பியன். ஆக்சுவலி இதை நான் சொல்லலை, AEW சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ரிக் ஃப்ளேருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி இருக்குது, அதாவது வயிற்றில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்குது போல இருக்குது. இதுக்காக டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு சர்ஜரி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வயிற்றில் தான் சர்ஜரி, அது என்ன சர்ஜரி அப்படின்னு தெரில. ஒருவேளை தாத்தா நல்லா சரக்கடிக்கிறதுனால லங்ஸில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிட்டான்னு தெரில. ஸோ இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிலே பண்ணி இப்போது சர்ஜரியை பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ சைடில் ஒரு பைப் போட்டுருக்குறாங்கல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சு குடலில் ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது. ஏன்னா குடலில் பிரச்சனை நடந்தால் தான் மலவாய்க்கான
பகுதியை வெளியில் இருக்க மாதிரி போட்டு விடுவாங்க. இதை நான் பார்த்துருக்கிறேன். ஆக்சுவலி என்ன தெரியுமாங்க, அந்த சிறுகுடல் இருக்குல்ல அதை வெட்டி வெளியில் தொங்க விட்டுருவாங்க. பாத்ரூம் போகிறது எல்லாமே அந்த குழாய் வழியாக வந்துடும், பட்டக்ஸ் வெளியே எதுவும் வராது. அப்படிப்பட்ட ஒரு சர்ஜரி தான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. மேபி குடலில் ஏதாவது கேன்சர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், கட்டி ஏதாவது இல்லை ஓட்டை ஏதாவது. ஸோ அந்த சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சிட்டாராம். அதை நம்ம தாத்தா வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. ஓகே, ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே.